ஓம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனின்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார்யனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடுவாழ்வார் தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றலரிது அறவாழி அந்தணன் தாழ் சேர்ந்தார் கல்லால் பிறவாழி நீந்தலரிது கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்காத்தலை பிறவி பெரும் கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார். ஓம் உலக முதல்வனை வாலறிவனை மலர்மிசை ஏகியவன் தன்னை வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இறைவனை பொறிவாயில் ஐந்தவித்தான் தன்னை தனக்குவமை இல்லாத அறவாழி அந்தணனை எண்குண இறைவனை போற்றி அமைதியான ஆனந்த ஆன்மவித்தை அருளும் ஓங்கார குருநாதர் மலர்பாதம் தலைமேற்கொள்வாம். ஓம். அனைவருக்கும் வணக்கம். திருக்குறள் பொருட்பால் மடியின்மை என்ற அதிகாரத்தை பார்க்க தொடங்குகிறோம். இதற்கு முன்பு திருவள்ளுவர் ஊக்கமுடைமை என்ற அதிகாரத்தை அருளிச் செய்தார். ஊக்கம், எந்தூசியாசம் ஓர் அரசன் அல்லது தலைவனுக்கு எவ்வளவு முக்கியம், நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஊக்கம் என்பது எப்படிப்பட்ட முக்கியமான இன்றியமையாத விஷயம் என்பதை எடுத்து கூறினார். நம்ம ஊக்கத்தோட செயல்பட முடியாததுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சப்பா, சோர்வு, உடல் சோர்வு, மனசோர்வு இதெல்லாம் வந்தா கூட நம்ம தளராம ஊக்கத்துல ஈடுபடணும். சில சமயங்கள்ல தலைமை பொறுப்புல இருப்பவர்கள் ஒரு சில குறைகளை அவர்களிடத்தில் திருத்திக் கொள்ளாவிட்டால் அவர்களால் தொடர்ச்சியான ஊக்கத்துடன் இருக்க முடியாது. அதுல மிக முதன்மையானது மடி. மடின்னு சொன்னா சோம்பேறித்தனம், சோம்பல், லேசினஸ், லெத்தார்ஜி, வடமொழியில ஆலசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரொக்ராஸ்டினேஷன் சொல்றோம் இல்லையா, நம்ம ஒரு விஷயத்த தள்ளி போடுறது. அதுல ரெண்டு விதம் சொல்றாங்க. ஒண்ணு போஸ்ட்போன்மெண்ட். இப்ப ஒரு வேலை, குறிப்பிட்ட வேலை செய்யணும், இப்ப நம்மளால செய்ய முடியல, ஏதோ ஒரு காரணம் இருக்கு, இப்ப உடனே நம்ம செய்து முடிக்க முடியாததுக்கு காரணம் இருக்கு, அதனால அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அந்த வேலையை பண்றேன் அப்படின்னு சரியான காரணத்தோட அதற்கு ஒரு நேரம் ஒதுக்கி அந்த வேலையை நான் அப்புறம் பண்றேன் அப்படின்னு எடுத்து வச்சேன்னா அதுக்கு போஸ்ட்போன்மெண்ட் பேர், நியாயமான காரணத்தோட. ஆனா எனக்கு இந்த வேலையை செய்ய பிடிக்கல, செய்யாம இருக்கிறதுக்கு காரணமும் இல்லை, பின்னாடி எப்ப செய்வேன்னு எனக்கு தெரியாது, இப்ப பண்ண முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு தூக்கி போடுறோம் பாத்தீங்களா, அதுக்கு ப்ரொக்ராஸ்டினேஷன் பேரு. அதுக்கெல்லாம் காரணம் இந்த சோம்பேறித்தனம் தான். இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு பின்னி பிணைந்தது. அதாவது இந்த கேர்லெஸ்னஸ், பிரமாதகன்னு சொல்லுவாங்க, கவனக்குறைவு, இதெல்லாம் சேர்த்துதான் திருவள்ளுவர் இந்த அதிகாரத்துல அட்ரஸ் பண்ணியிருக்காரு. வெறும் சோம்பேறித்தனம்னா அப்படியே தூங்கிட்டே இருக்கிறது மட்டும் இல்ல, அதாவது விழிப்புடன் எந்த நேரத்துல என்ன பண்ணணும்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, வாழ்க்கையில என்ன பண்ணணும், அந்த அலர்ட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலையிலையும் அந்த நேரம் நம்ம எந்த இடத்துல இருக்கோம், என்ன சூழ்நிலையில இருக்கோம், என்ன பண்ணணும், ரைசிங் டு த அகேஷன் ரொம்ப முக்கியம். வடமொழியில ஒரு ஸ்லோகம் இருக்கு, வாழ்க்கையின் முதல் கால் பகுதியில் கல்வி கற்காதவன் அடுத்த கால் பகுதியில் செல்வத்தை சேர்க்காதவன், அதாவது நல்ல உழைச்சு பணம் சம்பாதிக்குவான், மூன்றாவது கால் பகுதியில் நிறைய புண்ணியங்களை சேர்க்காதவன் நான்காவது கால் பகுதியில் என்ன செய்ய போகிறான் அப்படின்னு. இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல கோட்டை விட்டுறது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸே சொல்லும் போது 15லேருந்து 25 அந்த வயசு தானே அவங்களோட கரியர், அவங்களோட படிப்பு, மார்க்ஸ் எல்லாம் அதுக்குள்ளதானே அடங்கி இருக்கு. சோ அந்த நேரம் கவனக்குறைவோட இருந்தா, நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம சொல்லலாம் மார்க்ஸ் எல்லாம் முக்கியம் இல்லை, 10th மார்க் 12th மார்க் குறைஞ்சு போறதுனால வாழ்க்கையில பின்னாடி பெரிய வாய்ப்புகள்லாம் இழந்தவர்கள் பல பேர். நான் கொஞ்சம் சின்ன வயசுல ரொம்ப அலட்சியமா இருந்துட்டேன், கொஞ்சம் படிச்சிருக்கலாம் நல்லா அப்படின்னு ரொம்ப லேட்டா நிறைய பேருக்கு என்ன காரணம்னு பெருசா ஒன்றும் காரணம் இருக்காது.
சில பேருக்கு வந்து உடல் ரீதியா சில முடியாம போறதால ரொம்ப ரேர், ரொம்ப எக்ஸப்ஷனலா அப்ப கூட உடம்பு முடியாம வந்து எக்ஸாம் எழுதுறவங்க எல்லாம் இருக்காங்க வந்து. காரணமே இல்லாம ஒரு மந்தத்தன்மைன்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து தமோ குணம். நம்ம இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது அடிப்படையா நம்முடைய மனம் எதனால் ஆகி இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். மைண்டுன்னு சொல்றோமே, இப்ப மனசு தானே, மனசுங்கிற கருவியை கொண்டுதானே நம்ம புறத்துல செயல்படுறோம். மனசு வச்சாதானே படிக்க முடியும். மனசு தானே ரொம்ப முக்கியமான, மனசோட இன்வால்மெண்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா. இப்ப மனசு வந்து 3 குணங்களால் ஆனது. சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இது 3ஓட கலவை அந்த மாயா சக்தியிலேருந்து வந்திருக்குன்னு சொல்றோம் இல்லையா. அந்த பிரபஞ்சமே அதுதான். அதுல ரொம்ப முக்கியமா நம்முடைய மனசு. மனசு வந்து ப்ரிடாமினன்ட்லி சத்வகுணம் நிறைஞ்சதுதான். சத்வகுணம்னா என்ன? தெளிவாக சிந்திக்கக்கூடியது, இன்பத்துல நாட்டம் இருக்கு, ஒரு நல்ல விஷயம், ஒரு என்ன சொல்றது, இன்ப நாட்டம், அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு தெளிவான அறிவு, அதுதான் சத்வகுணம்னு சொல்றோம். அப்புறம் ஒரே பரபரப்பா இருக்கிறது. சும்மா சில பேரால பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஒரு இடத்துல உட்கார முடியாது. அங்கேயும் நடந்து ரெஸ்ட்லெஸ்னஸ், உட்கார்ந்தா கை காலை ஆட்டிக்கிட்டே இருப்பாங்க. மனசு அப்படியே அடுத்து 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 அலப்பாஞ்சுட்டே இருக்கும். நேற்றுக்குதான் ஒரு இடத்துல படிச்சேன், நம்ம மனசை வந்து எதோட ஒப்பிடுறாங்க அப்படின்னா புரோபமம். ஒரு நல்ல சிட்டில ஒரு ஜங்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மதுரையில வந்து ஒரு நல்ல ஒரு மைய பகுதி, அந்த காளவாசல் ஜங்ஷன் இல்ல மாட்டுத்தாவணி, அந்த மாதிரி ஒரு இடம், தூங்கா நகரம்னு சொல்றேன். கசகசன்னு வண்டி வந்துட்டு போயிட்டு ஒரே வியாபாரம், எங்க பார்த்தாலும் கடை, கூட்டம், நெரிசல். அப்படி ஒரு முச்சந்தி நார்ச்சந்தியில நின்று பாக்குறோம், ஜங்ஷன்ல நின்று பாக்குறோம், கொஞ்ச நேரம் வேடிக்கை பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரிதான் நம்ம மனசு இருக்கு. ஏகப்பட்ட எண்ணங்கள், அதான் ரஜஸ்னு பேரு. அப்படியே நம்ம ஃபீல் பண்றோம். சில நேரம் தெளிவா உட்கார்ந்து அமைதியா யோசிக்க முடியுது, நல்லா செயல்பட முடியுது. ஒரு சில நேரம் ஓவர் பரபரப்பு. அப்புறம் 3வது என்னன்னா ஓவர் டல்னஸ். எது சொன்னாலும் உள்ளேயே ஏறாது, எது பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. நீ நம்ம வார்த்தையெல்லாம் புதுசு புதுசா, எனக்கு டிப்ரெஷன்ல இருக்கேன், அதுல இருக்கேன், இதுல இருக்கேன், நம்ம நிறைய நியாயங்கள்லாம் சொல்லிக்கிறோம். ஆனா எப்படி சரி பண்ணணும்னு பார்க்கணும் இல்லையா. இது ஒரு சும்மா அதை சொல்லிட்டு போனா என்ன பண்ணினா என்ன சரி பண்ணிக்க முடியும், ஏன்னா இது ஒரு காரணம் கிடையாது. இப்ப பாரு, நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஈஸியா வந்து ஒரு இது கண்டுபிடிச்சு ஒரு யூடியூப் வீடியோ பார்த்தோம்னா உடனே ஆமாமா எனக்கு கூட டிப்ரெஷன் இருக்கு அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் இல்லை. ஆனா நான் என்ன செய்யணும்? இப்ப என்னுடைய கடமையை நான் ஒழுங்கா செய்யாததுனால யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்க? ஒரு குடும்பத்திலே ஒரு குடும்ப தலைவர் வந்து அவர் பொறுப்பா நடந்துக்கல அப்படின்னா மனைவிக்கு கஷ்டம், குழந்தைங்களுக்கு கஷ்டம், அம்மா அப்பா கஷ்டம். அதே மாதிரி மனைவி வந்து லேசியா இருக்காங்க, அவங்க ரொம்ப வந்து சோம்பேறியா இருக்காங்கன்னா குடும்பத்துக்கு கஷ்டம், எல்லாருக்கும் தான் கஷ்டம். கணவனுக்கு கஷ்டம், குழந்தைங்களுக்கு கஷ்டம், மியூச்சுவல் எல்லாருக்கும் கஷ்டம். அதே மாதிரி ஒரு நிறுவனம் எந்த இடத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த தலைமை பொறுப்புங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். அதுல இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு ரொம்ப அலட்சிய போக்குல இருக்காங்க. பொச்சாவாமைன்னு ஒரு அதிகாரம் படிச்சோம், அந்த மாதிரி இருக்காங்க. அது வந்து வெற்றி கழிப்புல ஒரே ஆட்டம், இது வந்து ஒரே மந்தத்தன்மை. என்ஜாய் பண்றாங்க, என்ஜாய் பண்றாங்கிறத விட இங்க வந்து டல்னஸ், அதாவது எதுலையுமே ஒரு அக்கறை இல்லாம ஒரு ரொம்ப ரொம்ப கேர்லெஸ்ஸா கவனக்குறைவுடன் இருத்தல். 5வது குறளே நம்ம இந்த விஷயத்த பார்க்க போறோம். ஆக இதெல்லாம் எப்படி நம்ம சரி பண்ணிக்கணும்? பிரச்சனை இருக்குன்னு தெரியுற நம்ம எல்லார்கிட்டயுமே இந்த லேசினஸ் அப்படிங்கிறது ஒரு பர்டிகுலர் இதுல இருக்கும். அதை நம்ம தான் சரி பண்ணிக்கணும். எப்படி சரி பண்ணணும்னா, அந்த மனசும் இந்த உடம்பும் வந்து ரொம்ப ரொம்ப ரிலேட்டட். நம்ம எப்ப பாரு மனசு வேற உடம்பு வேற அப்படின்னு நினைக்கிறோம், அப்படி இல்லை. மனசுல உற்சாகம் வரணும்னு சொன்னா உடம்பு வந்து நல்ல, உடம்புல வந்து நல்ல ரத்த ஓட்டம் நன்றாக இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? பிசிக்கல் ஆக்டிவிட்டி வந்து நமக்கு பிரெயினுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ உட்காந்துட்டே இருக்கோம், படிக்க புக் எடுத்தா ஒரே தூக்கமா வருது, படிக்க முடியல அப்படின்னா கொஞ்ச தூரம் வேகமா ஒரு நடந்துட்டு வரணும். நல்லா வந்து வீட்டு வேலையெல்லாம் செய்யணும். அப்படிலாம் செஞ்சு கொஞ்சம் வந்து ஒரு சுறுசுறுப்பு, ஒரு புத்துணர்ச்சி, ஒரு நல்ல குளியல், யோகா, இப்படி எத்தனையோ விஷயங்கள் நம்ம பண்ணி உடம்ப நல்லா இது பண்ணிட்டோம்னா, பிரிஸ்க் ஆக்கிட்டோம்னா அப்புறம் மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா உட்காரும். இந்த மாதிரி டெக்னிக்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சும்மா மடியின்மை அப்படின்னா, மடியின்மையை எப்படி கடைபிடிக்கிறது? முக்கியமா தலைமை பொறுப்புல இருக்கோம் நம்ம. ஒரு குடும்பத்துக்கு தலைவர் தலைவி, அல்லது ஒரு நிறுவனத்தோட தலைவர் தலைவி, ஒரு கட்சியோட தலைவர் ஏன் ஒரு நாட்டோடைய தலைவர் தலைவி யாராக இருந்தாலும் இந்த மடி, இந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிற ஒரு பண்பு இல்லாம இருக்கிறது எவ்வளவு உயர்ந்த குணம். நம்முடைய பாரத பிரதமரை வந்து எத்தனையோ வருஷமா அவர் வந்து ஒரு நாள் கூட லீவ் போடாம நம்ம நாட்டுக்காக சேவை பண்றான்னு சொல்றாங்க. உண்மையிலே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம், சாதாரண விஷயம் அல்ல. கொஞ்சம் கூட வந்து தன்னலம் இல்லாமல் நான் ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு நினைக்காம வந்து, தனக்குன்னு குடும்பம் எதுவும் இல்லாம எல்லா நேரமும் தேச சிந்தனையுடன் இருக்கின்ற ஒரு தலைவரை பார்த்து எவ்வளவு பேருக்கு வந்து
அரசாங்க அதிகாரிகளாகட்டும், நிறைய அவர் கூட பணியாற்றவங்கலாம் எவ்வளவு பெரிய மோட்டிவேஷன், அது வந்து எவ்வளவு பெரிய இன்ஸ்பிரேஷன். அவரோட ஏஜுக்கு அவ்வளவு உழைக்கிறார், அவ்வளவு டிராவல் பண்றாரு, அவ்வளவு செய்யறார், நான் செய்ய வேண்டாமா அப்படின்னு உற்சாகம் வரணும். நம்மளை பார்த்து நிறைய பேருக்கு உற்சாகம் வர மாதிரி வரும். நம்மளை பார்த்து இன்னும் தூங்கி வழிஞ்சு அப்படி இருக்கிற மாதிரி வரக்கூடாது. எல்லாமே இருக்கு. நம்ம வந்து மடின்னு சொல்லும்போது வெறும் தூங்குறது மட்டும் கிடையாது. இப்போ ஸ்க்ரோலிங் பண்ணிட்டே இருக்கோம், மைண்ட்லெஸ் ஸ்க்ரோலிங். அதுவும் தூங்குறதை விட டேஞ்சரஸ். அது என்ன பண்றோன்னே தெரியாம பேன்னு போனை வச்சுட்டு ஒரு 7-8 மணி நேரம் லாஸ்டா இருக்கிறது, அதுவும் சோம்பேறித்தனத்துல தான் சேரும். இதெல்லாம் வேற வேற, அதோடைய வேற வேற பரிமாணங்கள், டைமென்ஷன்ஸ், அவ்வளவுதான். ஆனா நம்ம அதாவது செய்ய வேண்டியதை செய்யாம இருக்கிறது. அதுக்கு ஏன் செய்யலை அப்படின்னா சோம்பலா இருக்கு, மதப்பா இருக்கு, பிடிக்கல. ஏன்னா நிறைய இடத்துல என்ன ஆகும்னா நம்மள கேள்வி கேட்க யாரும் இல்லை, இருந்தா கூட நமக்கு அதை பத்தி பயம் கிடையாது, அதனால ஒரு கான்சிக்வன்ஸும் இல்லைன்னா பண்ணா பண்ணலாம், பண்ணாட்டி போலாம். எவ்வளோ ஒரு அந்த அலட்சிய போக்கு வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். வாழ்க்கையில நம்ம நினைச்சுக்கிறோம் நமக்குலாம் நிறைய வாழ்நாள் இருக்கு, நம்ம ரொம்ப நாள் வாழ போறோம்னு. தெரியாது. வாழ்நாள் என்பது வந்து திருவள்ளுவர் இன்னொரு இடத்துல சொன்னாரே, ஒரு அப்படி நம்ம தலைக்கு மேல ஒரு கயிறு கட்டி ஒரு நாளும் ஒரு கயிறா கட் பண்ணிட்டு இருக்காரு பகவான். நம்ம பர்த்டே செலிப்ரேட் பண்ண சாவை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். அப்ப வாழ்க்கையில கடைசி காலத்துல உட்காந்து ஐயோ நான் அதை பண்ணிருக்கலாம், இதை பண்ணிருக்கலாம், நான் வந்து வேதாந்தம் படிச்சிருக்கலாம், இப்படி பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் நான் பண்ணல அப்படின்னு ரெக்ரெட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வயசான காலத்துல குமுறுறது, துக்கப்படுறது எதுக்கு அப்படின்னா, சின்ன வயசுல கொஞ்சம் அலட்சியமா இருந்துட்டேன். இப்ப இந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் ஒவ்வொரு நாளும் நிச்சயமா அதாவது நம்முடைய கடமைகளை செய்யணும். அதை விட ரொம்ப முக்கியமா ராத்திரி 8 மணி நேரமோ 6 மணி நேரமோ தூங்கணும். தூக்கத்துக்குன்னு உள்ள நேரத்தை கொடுத்துதான் ஆகணும். ஆனா இங்க திருவள்ளுவர் அட்ரஸ் பண்றது அதிகமான தூக்கம், பகல் தூக்கம், எப்ப பாரு சோர்வு, எப்ப பாரு ஒரு, அதாவது அதுக்கு தகுந்த உணவுகளும். கிருஷ்ணர் இதை ரொம்ப அழகா அட்ரஸ் பண்ணியிருக்காரு இந்த விஷயத்தை. இந்த தமோ குணம் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம எப்படிப்பட்ட உணவு சாப்பிடுறோம், எப்படிப்பட்ட உணவு எப்படிப்பட்ட குணத்தை வளர்க்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு கீதையில. அதுல சொல்றாரு வந்து இந்த ஜங்க் ஃபுட்டு, ரொம்ப ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதாவது செஞ்சு ரொம்ப நேரம் ஆன, நேத்துக்கு எப்பயோ பண்ணது, இதெல்லாம் நம்ம கடையில வாங்கி சாப்பிட்றதா எத்தனையோ மாசம் முன்னாடி பண்ணது. அப்ப அதெல்லாம் சாப்பிடும் பொழுது மந்தத்தன்மை கூடும்னு சொல்றாங்க. இது வந்து சயின்ஸும் ஒத்துக்கிறாங்க இன்னைக்கு வந்து. எந்த மாதிரி உணர்வை சாப்பிடணும், எவ்வளவு வந்து ஃப்ரெஷ்ஷான உணவை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு வந்து இப்ப சொல்றாங்க இல்லையா, ஃபைபர் இருக்கிற உணவு சாப்பிடுங்க, புரோட்டீன் இருக்கிற உணவு சாப்பிடுங்க. அதாவது அந்த உடம்ப நல்லா வச்சுக்கிட்டாதான் மைண்டும் நல்லா வேலை செய்யும் அப்படிங்கறத நம்ம இதெல்லாம் சேர்த்து சிந்திக்கிறோம் இந்த அதிகாரத்தோட சேர்த்து. இந்த அதிகாரத்துல திருவள்ளுவர் முதல்ல என்ன சொல்றாரு, முதல் 4 குறட்பாக்கள்ல அவர் சொல்லக்கூடிய விஷயம், இந்த தலைவன் வந்து சோம்பேறித்தனம் மிக்கவனாக இருந்தால் அவனை சார்ந்திருப்பவர்கள், அவனை சார்ந்துள்ள நாடு, அவனுடைய மக்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள். இந்த அதாவது நம்ம மாத்திரம் கஷ்டப்படுறோங்கிறது கிடையாது. நான் தானே தூங்குறேன், யாருக்கு என்ன கெடுதல் அப்படின்னு கேட்கக்கூடாது. அது குழந்தையோ பெரியவங்களோ, அந்த குழந்தை தூங்குதுன்னா, ஒரு பையன் தூங்குறான் 7th 8th படிக்கிற பையன் வந்து நான் தூங்குறதுனால என்ன அப்படின்னா, நீ நல்லா படிக்கணும்ப்பா, அதுக்காக தான் உங்க அம்மா அப்பா அவ்வளவு கஷ்டப்பட்டு உன்னை ஸ்கூல்ல சேர்த்திருக்காங்க, எவ்வளவோ தியாகங்கள் பண்றாங்க. அந்த பையன் படிக்க வேண்டிய நேரத்துல படிக்காம சோம்பேறித்தனத்தோட இருந்துட்டான்னு சொன்னா யாரும், இப்பெல்லாம் ரொம்ப பேம்பரிங் வேற, யாரும் சொல்லக்கூடாது, குழந்தை எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு பண்றோம் இல்லையா, அதெல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் சரி 5 வயசு வரைக்கும் ஓகே, குழந்தை. அதுக்கப்புறம் எல்லாருமே பொறுப்பு, அவரவர்களுடைய பொறுப்பு. நீங்க ஒன்றும் அப்படியே உலகத்தோட பொறுப்பெல்லாம் எடுத்து தலையில சுமக்க வேண்டாம். எனக்கு என்ன பொறுப்பு, எங்க வீட்டுல எனக்கு என்ன பொறுப்பு, ஆபீஸ்ல என்ன பொறுப்பு, சொசைட்டில என்ன பொறுப்பு, அந்த கடமைகளை பொறுப்புகளை சரியாக அறிந்து அதை செய்யறதுக்கு நான் சோம்பேறித்தனப்படக்கூடாது. ஒரு எந்த வேலையா இருந்தாலும் தள்ளி போடக்கூடாது. எப்ப ஏதோ ஒரு ஹெல்ப், வீட்டுல ஹெல்ப் இல்ல கேக்குறாங்க, ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டோம்னா போக முடியாது, ஆன்லைன்ல போட்டுக்கோங்க. எது சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா அதை டாட்ஜ் பண்றது, பொத்தி போடுறது, அப்புறம் பண்றீங்கிறது, சின்ன 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 விஷயங்கள். எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா போலரைஸ்டா யாரோ ஒருத்தர் மேல எல்லா வேலையும் குவியுது, அதையும் நம்ம பாக்குறோம். அப்படி இருக்கக்கூடாது. வேலைன்னா வீட்டுல எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு செஞ்சா ஆனந்தமா இருக்கும். வீடுங்கிறது ஒரு அழகான ஒரு ஆனந்தமயமான ஒரு பறவை கூடு மாதிரி இருக்கும். இல்லாட்டி எப்படி இருக்கும் வந்து. இதெல்லாம் அப்ப வந்து எங்க ஒரு இடத்துல மாத்திரம் நான் பொறுப்போட இருப்பேன் அப்படி கிடையாது. பேலன்ஸ்டா இருக்கா அப்படின்னு நம்ம உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கணும். இங்க திருவள்ளுவர் சொல்லக்கூடியது தலைவனுக்குரிய முக்கியமான பண்பாகிய மடியின்மை. முதல் குறள் பார்க்கலாம். குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசு ஊற மாய்ந்து கெடும். குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசு ஊற மாய்ந்து கெடும். குடின்னு சொன்னா குடிமக்கள். காலங்காலமா பரம்பரையா எத்தனையோ தலைமுறைகளாக குடிமக்கள் வந்து கொண்டே இருக்காங்க இல்லையா, அது வந்து தொடர்ச்சி இருந்துட்டே இருக்கே. அந்த
அந்த மக்கள் குடிமக்கள் என்னும் குன்றா விளக்கம். குன்றா விளக்கம்னு அணையாத விளக்கம். வந்து எத்தனையோ காலம் காலமாக எரிந்து கொண்ட கண்டினியூட்டிக்காக சொல்றார். காலங்காலமாக மக்கள் இருந்து கொண்டே இருக்காங்களே, எத்தனை ஜெனரேஷன்ஸ், எத்தனை செஞ்சுரிஸ், எத்தனை யுகங்களா இந்த ஊர்ல மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கு. இந்த அரசன் தலைவன் வந்து பொறுப்பா இருக்கான். இந்த மக்கள் தொடர்ச்சி வந்து கொண்டே இருக்கிறது. குடிமக்கள் குடி என்னும் குன்றா விளக்கம் அப்படின்னா குடிமக்கள் என்று சொல்லப்படுகின்ற அணையா விளக்கு இந்த அரசன் அல்லது தலைவனிடத்தில் மடி என்னும், மடினா சோம்பேறித்தனம் எனப்படுகின்ற மாசு ஊற மாய்ந்து கெடும். மாசுன்னு சொன்னா அழுக்கு. ஒரு விளக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விளக்கு நல்ல குன்றா விளக்கம்னா அணையாத ஜகஜகன்னு எரியணும் அந்த விளக்கு. ஆனா அந்த விளக்கு மேல வந்து ஃபுல்லா வந்து அந்த ஒரு கூண்டு வச்சிருக்கோம் வச்சுக்கோங்க, மேல ஃபுல்லா அழுக்கு படிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விளக்கோட வெளிச்சம் எங்கேயாவது பயன்படுமா? இந்த இதுல எல்லாம் வச்சிருக்காங்க இல்லையா, லைட் ஹவுஸ் எல்லாம் பாக்குறோமே, அது வந்து இப்போ வேற மாதிரி வச்சிருக்கோம். அந்த காலத்துல தீப்பந்தம் தானே வைப்பாங்க. அப்ப அந்த மாதிரிலாம் வைக்கும் பொழுது அது வந்து சுத்தி இருக்கிற இது வந்து அங்க வந்து அழுக்கு. எக்ஸாம்பிள் சொல்றாரு திருவள்ளுவர். அந்த விளக்குல வந்து அழுக்கு படிந்தால் என்ன அழுக்குன்னா அந்த சோம்பேறித்தனமாகிய மாசு ஊற மாய்ந்து கெடும். அப்படின்னா அந்த விளக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒளி குன்றி அணைந்து விடும். அது எரியறது ஒண்ணுதான், எரியாதது ஒண்ணுதான். தெரியவே தெரியாது அது எரியறது. அப்போ அந்த குடிமக்களும் அந்த மாதிரி குடிமக்களுக்கு இங்க எதை உவமையா சொல்றாருன்னா அணையா விளக்கு. அந்த குடிமக்கள் மேல மேல அவர்களுடைய என்ன சொல்றது, எல்லா வகையிலும் அவர்கள் வளமுற்று நல்ல செழிப்பாக நல்ல தலைமுறையாக நல்ல நல்ல வளங்களை கண்டு அவர்கள் நன்றாக வளர்றதுக்கு இந்த அரசன் தான் காரணம். இவன் கிட்ட வந்து இந்த மடி எனப்படும் ஒரு குற்றம் வந்து விட்டால் அது ஒரு அழுக்கு. அந்த அழுக்கு ஊற ஊற அந்த விளக்கு எப்படி அந்த விளக்கு ஒளி தெரியாமே மங்கி போயிடுமோ அந்த மாதிரி அந்த குடிமக்கள் வந்து, ஏன்னா அந்த தலைவனுக்கு வந்து இந்த மக்கள் மேல பொறுப்பே இல்லை. அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கறதுல அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. மக்களை சந்திக்கவே அவனுக்கு விருப்பம் இல்லை. அதுக்கப்புறம் வருங்காலத்துக்கு நிறைய திட்டங்கள்லாம் திட்டம், அதை பத்தியும் அவனுக்கு அக்கறை இல்லை. அவன் ஆபீஸ்க்கே வரதில்லை. அப்படி ஒரு தலைவன் நினைச்சு பாருங்களேன். அவன் வந்து மக்களோட தலைவனா இருக்கான், ஆனா மக்களுக்கு செய்ய வேண்டிய எந்த விதமான பொறுப்புகளையும் அவன் செய்யல. ரொம்ப சோம்பேறியா இருக்கான் அப்படின்னு சொன்னா அந்த மக்களுடைய கதி என்ன ஆகும்? அவர்கள் வந்து அவ்வளவுதான் மாண்டு போவார்கள். அவங்க வந்து நல்ல இந்த வரைக்கும் உலகத்துல வந்து ஒவ்வொரு ஊர்லயும் எத்தனை அரசாட்சிகள் அப்படி நடந்திருக்கணும். ஹிஸ்டரியில யோசிச்சு பார்க்கணும். எத்தனையோ அரசர்கள் மிக திறமைசாலிகள், மக்களுக்காக உயிரையே கொடுக்கக்கூடிய சேவை செய்யக்கூடிய தலைவர்களும் இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி தலைவர்கள் நம்ம அந்த காலத்து சினிமா எல்லாம் பார்ப்போமே, எல்லா விதமான தலைவர்களும் இருந்திருப்பாங்க இல்லையா? இப்பதானே கொடுங்கோன்மை செங்கோன்மை எல்லாம் படிச்சோம். அதுல இது ஒரு கேஸ். என்னது அப்படின்னா, அரசன் சோம்பேறியாக இருந்து விட்டால், தலைவன் வந்து பொறுப்பற்றவனாக இருந்து விட்டால் அவன் எதுலையுமே அக்கறை காட்ட மாட்டான். ரொம்ப ரொம்ப அலட்சிய போக்கு மிக்கவன். அதனால மக்கள் வந்து மிகுந்த துன்பத்திற்கு ஆளாவார்கள் அப்படிங்கறதா இதோட விஷயம். மாசு ஊற மாய்ந்து கெடும் அப்படின்னு சொன்னா எப்படி அந்த விளக்குல அழுக்கு படிந்தால் அது அப்படியே அணைந்து போகுமோ, அதன் வெளிச்சம் தெரியாமல் போய்விடுமோ, அப்படி அந்த மக்களுடைய வளர்ச்சியே குன்றிவிடும். அவர்கள் அப்படியே அதுவே போயிடும். அந்த லெகசின்னு சொல்றோம்ல, அடுத்து தலைமுறை அப்படியே அது முடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. 2வது குறள். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். மடியை மடியா ஒழுகல் குடியை குடியாக வேண்டுபவர். ஒரு அரசன் அல்லது தலைவன் என்ன பண்ண, குடின்னு சொன்னா இந்த இடத்துல ஒரு அரசனுக்கு நாட்டு மக்கள், தனிப்பட்ட ஒருவனுக்கு குடும்பம், அதான் குடி. என்னுடைய மக்கள், என்ன சேர்ந்தவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். யாருக்கும் எந்த கஷ்டம் வந்தாலும் நான் போய் என்னன்னு நிக்கணும், என்னன்னு பார்க்கணும். நான் எதையுமே கண்டுக்க மாட்டேன், காதுல எதுவுமே போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. அதுக்கு முக்கியமான காரணம் சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிஸியா இருக்காங்க, வெளிநாட்டுல இருக்காங்க, அவங்களை பார்க்க முடியல, அது வேற பிரச்சனை, அது அப்புறம் பேசுவோம். இங்க சொல்றது சோம்பேறித்தனத்தினால அவனுக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையே நடத்திக்க முடியல. கிருஷ்ணர் சொல்வார் கீதையில, உனக்கு ரொம்ப வந்து நீ செயல் புரியறதுக்கு ரொம்ப யோசிச்சேன்னா உன் அன்றாட காரியங்கள் கூட செஞ்சுக்க முடியாதுப்பா. நீதான் குளிக்கணும், நீதான் சாப்பிடணும். அப்ப வந்து அதுக்கு நீ நடந்துதானே போகணும், பாத்ரூம்க்கு நடந்துதான் போகணும், சாப்பாடை கையில எடுத்து சாப்பிடதான் வேணும், அங்க நடக்கதான் வேணும். அப்ப மினிமம் ஆக்டிவிட்டிஸாவது பண்ணிதான் ஆக முடியும். செயல் புரியாம நீ எப்படி இருப்ப அப்படின்னு கேட்பாரு கிருஷ்ணர் கீதையில. ஆக குடியை குடியாக வேண்டுபவர். குடி அப்படின்னு சொன்னா அந்த குடிமக்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம், தன்னுடைய குடும்பம் இருக்கு, எப்படியோ மக்கள் தன்னை சார்ந்தவர்கள் குடியாக இன்னும் மேலும் சிறப்பாக உயர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக அவர்கள் கஷ்டமெல்லாம் தீர்ந்து அவர்கள் நன்றாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு தலைவன் வேண்டுபவர். குடியை குடியாக வேண்டுபவர் மடியை மடியா ஒழுகல். மடியைனா என்ன, சோம்பேறித்தனத்தை அதை தெரிஞ்சுக்கணுமா, இதுதான் நம்ம கிட்ட இருக்கிற பிரச்சனை அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்ணி மடியா ஒழுகல்னா அதை கடைபிடிக்காம அதை விட்டுவிட வேண்டும்.
சோம்பேறித்தனம் தன்னிடம் இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். குற்றம் கடிதல் பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த அதிகாரம். அதாவது அரசன் தன்கிட்ட எப்ப பாரு வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணிட்டே இருக்கணும். கிரிட்டிக்கலா அனலைஸ் பண்ணணும். தன்கிட்ட என்ன வந்து பிரச்சனை இருக்கு, தான் எப்படி தன்னை சரி பண்ணிக்கணும், அதுக்குதான் ஆலோசகர்கள்லாம் இருப்பாங்க. ஓ இந்த பிரச்சனை இருக்கா என்கிட்ட, இதனால இவங்க எல்லாம் சஃபர் ஆவாங்கிறது கொஞ்சமாவது இன்ட்ராஸ்பெக்ஷன் சொல்றோம் இல்லையா, அதாவது நான் ஆராய்ச்சி கண்டிப்பா பண்ணணும். என் வாழ்க்கை எனக்கு யாரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன் அப்படின்னு நம்ம வாழ முடியாது. நம்மளை நம்பி குடும்பம் இருக்கு, நம்மளை நம்பி மக்கள் இருக்காங்க, நம்ம ஒரு தலைமை பொறுப்புல இருக்கோம்னா நமக்கு வந்து கேள்வியே கேட்காம இந்த விஷயத்த நம்ம கவனமா இருந்துதான் ஆகணும். என்கிட்ட சோம்பேறித்தனத்தின் சுவடு கூட இருக்கக்கூடாது. எங்கேயாவது காலைல 4 மணிக்கு எழுந்து வாங்குற போகணும். ஈஸி கிடையாது. நம்ம நினைச்சுக்கிறோம் இன்னைக்கு வந்து ஒரு அரசாங்க அதிகாரியோ, அரசியல்வாதிகள் ஒரு மாதிரி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அரசாங்க அதிகாரம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவங்க எல்லாம் அப்படி இருக்க முடியாது. இன்னைக்கு வந்து எப்படி வேணா இருக்கலாம் அப்படிங்கிறதும் இருக்கு. ஆனா பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ரோல் எப்படி இருக்கு, அவங்க எவ்வளவு தூரம் செய்ய முடியும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டஃப்பான வாழ்க்கை தான், ஈஸி கிடையாது வந்து. அதாவது தலைமை பொறுப்புல இருக்கிற அரசாங்க அதிகாரிகள், கலெக்டர், கமிஷனர் அப்படிலாம் இருக்காங்க பாத்தீங்களா, காவல்துறை, அவங்க எல்லாம் ரொம்ப அடுத்து 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 பிரச்சனை வந்துட்டே இருக்கும். வந்து ஒன்னொன்னையும் இவங்க வந்து அட்ரஸ் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்குள்ள புதுசா ஒண்ணு வரும், நாலா பக்கத்துல இருந்தும் வரும். அப்ப வந்து அதுக்கெல்லாம் சோம்பேறித்தனப்பட்டு இப்ப லீவே கிடையாது அவங்களுக்கு எல்லாம் வந்து. அப்ப வந்து அந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு மனசு இருந்தா மட்டும்தான் ஒருத்தர் வந்து தலைவர் ஆக முடியும் இல்லையா. இந்த அதிகாரத்துல என்ன சொல்றார், குடியை குடியாக வேண்டுபவர், தன்னுடைய மக்கள் சிறப்பாக நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புபவர் மடியை மடியா ஒழுகல். இந்த சோம்பேறித்தனத்தை விட்டொழித்து விட்டு கவனமாக சுறுசுறுப்பாக செயல்பட வேண்டும். அலர்ட்டா இருக்கணும், சலிச்சுக்க கூடாது. நினைச்சு பாருங்க, எல்லா நேரமும் மாறி மாறி மீட்டிங்ஸ் இருக்கும், மாறி மாறி, அதாவது செல்ஃப் இதுவே டைமே இருக்காது. பிரைவேட்டா கொஞ்ச நேரம் குடும்பத்துக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம். அண்ட் எனக்குன்னு நான் கொஞ்ச நேரம் ஒரு ரெஸ்ட் எடுக்க போயிட்டு வரேன், நான் ஒரு மாசம் துபாய்க்கு போயிட்டேன், அப்பெல்லாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அந்த பொறுப்புல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய ஒரு மணித்துளியும் மக்களுடைய சேவைக்காக. நம்ம வந்து இங்க போடுற ஒரு கழியத்தும் அங்க யாரோ ஒரு ஏழையின் கண்ணீரை துடைக்க போகிறது, யாருக்கோ ஒரு ரிலீஃப் வரப்போகுது. இன்னைக்கு கூட நாட்டுல எத்தனையோ பேர்னிங் ப்ராப்ளம்ஸ் இருக்கா இல்லையா, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு, எத்தனையோ குழந்தைங்க இன்னைக்கும் சரியா ஸ்கூல் வசதி இல்ல, அது இல்ல, ஹாஸ்பிட்டல்ல சரியான வசதி இல்ல, இன்னைக்கும் இருக்கு. அப்ப அதெல்லாம் அட்ரஸ் பண்ணோம்னா எவ்வளவு பொறுப்போடு அமைச்சர்கள், அதிகாரிகள், தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களாம் வேலை செய்யணும். அதே மாதிரிதான் அது குடும்பத்துக்கு எடுத்துக்கலாம், ஒரு நிறுவனத்துக்கு எடுத்துக்கலாம், அரசாங்கத்துக்கு எடுத்துக்கலாம், யாராக இருந்தாலும் சரி, என்னுடைய மக்களை உயர்த்தி தீருவேன். அவர்களை வந்து குடியை குடியாக வேண்டுபவர் மடியை மடியா ஒழுகல். மடியை மடியா ஒழுகல்னா என்ன, இந்த சோம்பேறித்தனம் தன்னிடம் இருப்பதை அறிந்து இதை அறவே விட்டுவிட வேண்டும். இதை என்கிட்ட இருக்கக்கூடாது, சோம்பேறித்தனத்தின் சுவடு கூட என்னிடம் இருக்கக்கூடாது அப்படின்னு அதை கடைபிடிக்கணும். நம்ம காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோங்கிறதுல ஆரம்பிக்கும் அது வந்து. அதே மாதிரி அலாரத்துல வந்து ஃபர்ஸ்ட் அலாரம்க்கு எழுந்திக்கிறோமா, ஸ்னூஸ் பண்ணி தூங்கி தூங்கி எந்திரிக்கிறோமா, எவ்வளவு அலர்ட்டா இருக்கும், எவ்வளவு அழகா நம்ம டே பிளான் பண்றோம். நம்ம வேலையை வந்து எப்படி பிரிச்சிருக்கோம், எல்லா வேலையும் செய்ய முடியாது, எது அர்ஜென்ட் எது இம்பார்ட்டன்ட் அப்படிலாம் பிரிக்கிறாங்க பாத்தீங்களா. அழகா வந்து எந்த வேலையை இன்னைக்கே பண்ணி முடிக்கணும், எந்த வேலையை இந்த வாரத்துக்குள்ள முடிக்கணும், எந்த வேலையை இந்த மாசத்துக்குள்ள முடிக்கணும், எந்த வேலையை இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கலாம், எந்த வேலையை நம்ம செய்யவே வேண்டாம். நமக்கு இந்த இந்த விவேகம் வேணும், இந்த அறிவு வேணும். இல்லாட்டி சம்மந்தமே இல்லாம ஏதோ ஒரு வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்போம். அப்ப அதை ஃபர்ஸ்ட் கேட்டகரைஸ் பண்றதுக்கே ஒரு அறிவு வேணும். அப்படி பார்த்தாதான் நம்மளால என்ன செய்ய முடியும். இதுக்கு நடுவுல நம்மளோட உடம்பையும் பார்த்துக்கணும், நம்ம மனசையும் பார்த்துக்கணும், நம்மளோட உற்சாகம் குறையாம இருக்கணும். இது வந்து 360 டிகிரிஸ்ல இருக்கணும். சும்மா வந்து நான் நாட்டுக்காக உழைக்கிறேன்னு உடம்ப வீணடிக்க கூடாது. அவனுடைய உடம்பையும் அவன் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும், மனதையும் நன்றாக வைத்துக் கொள்ள வேண்டும், உற்சாகம் குறையாம இருக்கணும். அதே நேரத்துல மக்களுக்கும் சிறப்பாக சேவை செய்ய வேண்டும். சேவை செய்ய முடியும் என்பதற்கு எத்தனையோ தலைவர்கள் என்று சான்று, நம்முடைய பிரதமர் முதற்கொண்டு. இல்லாட்டி இன்டர்நேஷனல் யோகா டேக்கு யோகாலாம் பண்ண முடியுமா அப்படி. அடுத்த குறள், மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் முந்து. மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் முந்து. விளைவு என்னங்கிறத சொல்றார். மடிமடி கொண்டொழுகும் பேதை, இந்த சோம்பேறித்தனத்தையே பிடிச்சிட்டு, பேதைன்னா அறிவிலி, முட்டாள்னு அர்த்தம். பேதைமைனே 10 குறள் இருக்கு பின்னாடி. இந்த சோம்பேறித்தனத்தை போய் ஒரு பெரிய அது வந்து அதுல ஒரு பெருமை வேற. நான் அப்படித்தான் கேர்லெஸ்ஸா, நிறைய பேருக்கு இதுல ஒரு நான் அப்படித்தான் ட்ரெயின்லாம் மிஸ் பண்ணுவேன், நான் கடைசி நேரத்துல தான் எல்லாம் பண்ணுவேன், நான் அப்படித்தான் பண்ணுவேன், நான் அதெல்லாம் பத்தி கேர் பண்ண மாட்டேன், அது அந்த நோமேடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய இந்த ஆட்டிடியூட், அதெல்லாம் சின்ன வயசுல டீனேஜரா இருக்கும் பொழுதே கூட சரி செய்து கொள்ள வேண்டும். அதுல ஒரு பெருமையும் இல்லை, அதுல நிச்சயமா ஒரு பெருமையும் இல்லை. நம்ம அப்படி இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயமா நான் பாரு அப்படி இருக்கேன். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம ரிலாக்ஸ்டா உடம்பு முடியாதப்ப தூங்குறதுக்கும், எப்ப பாரு இதான் என்னோட இதுன்னு சொல்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு.
அப்ப வாழ்க்கையில வந்து நம்ம சின்ன பொறுப்பு ஒண்ணு ஒரு ஆபீஸ்ல போய் எடுத்துக்கணும்னா கூட நமக்கு உண்மையிலேயே வந்து நம்பகத்தன்மை இருந்தாதான் நம்மள எடுத்துப்பாங்க. என்ன ஆனாலும் சரி இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிப்போம், நம்ம எல்லாரையும் அரவணைச்சு இந்த வேலையை இப்ப நம்மளால பண்ணி முடிக்க முடியும், நம்ம மேல நம்பிக்கை வரணும்ல. நம்ம அப்படியே எல்லாத்தையும் சரி சரின்னு தலையாட்டிட்டு போட்டது போட்டபடி போயிடுவோம், இதுல கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னா யாராவது நம்மள நம்பி அடுத்த இது கொடுப்பாங்களா? அது ஈஸியா நம்ம புரிஞ்சுக்கலாம். அது தனி மனிதனோ, சமூகமோ, ஒரு நிறுவனமோ, அரசாங்கமோ யாராக இருந்தாலும் சரி, அது நல்ல மேல்நிலைக்கு போறதுக்கும் அந்த தலைமை பொறுப்புல இருக்கிறவருடைய பண்புகள் காரணம். அது ஒண்ணுமே இல்லாம நாசமா போறதுக்கும் தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க காரணம். இங்க என்ன சொல்றாரு? மடி மடி கொண்டொழுகும் பேதை, ரொம்ப சோம்பேறித்தனமாக, கண்மூடித்தனமாக, சுயநலம் மிக்கவனாக இருக்கக்கூடிய அந்த தலைவன் இருக்கானே, அவன் பிறந்த குடி, அவனோட குடும்பம், இந்த இடத்துல நாடுன்னு நம்ம எடுத்துக்கலாம். குடி மடியும் தன்னினும் முந்து, இவனுக்கு முன்னாடி அவனோட இதெல்லாம் கண்ணு முன்னாடியே அழிஞ்சு போகுமா. அதாவது ஒரு பெரிய சாம்ராஜ்யம், அது கட்சியா இருக்கலாம், அரசாங்கமா இருக்கலாம், எதை வேணாலும் நம்ம இங்க பிக்ஸ் பண்ணி பார்க்க முடியும். இவன் இவன் இருப்பான், அவன் உயிரோட இருப்பான், ஆனா எந்த புகழும் இல்லாமல் நடைப்பிணமாக வாழ்வான். ஏன்னா இவன் கண்ணு முன்னாடி நல்லா இருந்தா, அப்போ நம்ம கிட்ட ஏதாவது ஒண்ணு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பிசினஸே வந்து ஒரு அப்பா பையன்கிட்ட கொடுக்குறாரு, ஒரு 10 லட்சம் ரூபாய் 20 லட்சம் ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒரு பிசினஸ்னா, இந்த பையன் என்ன பண்ணும், அது 50 லட்சம் ஆக்கணும், அது இன்னும் மேல மேல பெருக்கணும் இல்லையா? அதுதான் வந்து அழகு. அடுத்த தலைமுறை வந்து என்ன செய்யணும்னா அது இன்னும் சிறப்பாக, அவர் இருந்ததை காட்டில இந்த சிஎம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் நல்லா நடக்குது, அவர் அந்த சிஇஓக்கு அப்புறம் இந்த சிஇஓ வந்த அப்புறம் இந்த கம்பெனி எங்கேயோ போயிடுச்சு, அப்படி மேல மேல வளர்ச்சி. நான் பலமுறை சொல்லியிருப்பேன் திருக்குறள் வகுப்புல, பரதன் சோகத்துலதான் இருந்தார் 14 வருஷம் ராமர் காட்டுக்கு போயிருந்தப்போ. ஆனா அதுக்காக அரசாட்சி பண்ணாம இல்ல, நந்தி கிராமத்துல இருந்தபடியே அவர் அந்த அயோத்தியில அரியணையில அமரலையே தவிர ரொம்ப ரொம்ப பொறுப்பாக கண்ணும் கருத்துமாக ராஜ்யத்தை பார்த்து கொண்டார். யானைப்படை, குதிரைப்படை எல்லாமே வந்து பல மடங்கு பெருகி இருந்துதான். ராமர்கிட்ட திருப்பி ராஜ்யத்தை கொடுக்கும் போது எப்படி கொடுத்தாருன்னா, அபண்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை சொல்லுவாங்க, பல மடங்கு பெருக்கி கொடுத்தாராம். இதை நம்ம கவனிக்க தவறுகின்ற ஒரு விஷயம். நம்ம நினைச்சுக்கிறோம் பரதன் சோகமா இருப்போம், பரதன் சோகமா இருக்கிறது அவரோட பர்சனல். ஆனா இது ராமர் கொடுத்திருக்கின்ற பொறுப்பு, அவரோட பாதுகை எடுத்திருந்து வச்சாச்சுன்னா இவர் சும்மா உட்கார்ந்திருக்க முடியாது. அப்ப நன்றாக அரசாட்சி செய்திருக்கிறார், சோம்பேறித்தனம் இல்லாமல் இருந்திருக்கிறார் பரதன். ராமரும் லக்ஷ்மணரும் தான் காட்டுல நடக்கிறாங்க, பரதன் வந்து ஹாயா உட்கார்ந்து இருந்தாரா நந்தி கிராமத்துல? இல்ல, அரசாட்சி செய்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம கவனிக்க தவறுகின்ற ரொம்ப முக்கியமான ராமாயண குறிப்புகளில் ஒன்று. ஆக மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் முந்து, அவனை காட்டிலும் முன்னாடி அவன் கண்ணு முன்னாடியே நல்லா இருந்த ஒரு கம்பெனியோ ஒரு இதுவோ குடும்பமோ நாசமா போகும். யாரு? இந்த ஒருத்தன் வந்து நிறைய ஃபேமிலிஸ்ல நீங்க பார்க்கலாம், நல்ல அப்பா வந்து நல்ல பிசினஸ் எல்லாம் பண்ணி வச்சோம், அந்த பையன் அப்படியே எல்லாத்தையும் அழிப்பான். கண்ட கண்ட பழக்கத்தினால அழிப்பான், சோம்பேறித்தனத்தினால அழிப்பான், அவனுடைய கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இருக்காது அந்த இதுக்கு. வந்து ஒன்னே ஒண்ணு என்ன நடந்துக்கலாம், நல்ல எல்லாத்தையும் அதாவது அவங்க அப்பா இருந்தப்ப பெருசா இருந்த விஷயங்கள்லாம் அப்படியே கழுத தெரிஞ்சு கட்டெரும்பாச்சுங்கிற மாதிரி ஒண்ணுமில்லாம போய் ஊத்தி மூடுற நிலைமைக்கு போறத நம்ம கண்ணு முன்னாடி நிறைய குடும்பங்கள், நிறைய நிறுவனங்கள், நிறைய விஷயங்கள் இதை பார்த்திருப்போம். ஒரே ஒரு பர்சனுடைய கேர்லெஸ்னஸ், அவனுடைய ஒரு அதாவது அந்த முயற்சி இல்ல, அதாவது சொல்றதுக்கு 1000 பேர் கூட இருந்தா கூட இவன் கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. அப்படிதான் நான் இருப்பேன். அதாவது எரும மாடு எப்படி நிக்கும் பாத்தீங்களா, அப்படியே மழை பெஞ்சாலும் என்ன டிராபிக் நடுவுல, அந்த மாதிரி தமோ குணம் மூடி இருந்தாதான் எனக்கு என்ன அப்படின்னு எந்த கவலையும் இல்லாம இருக்க முடியும். சில பேர் பாத்தீங்கன்னா அவ்வளவு அது செல்ஃபிஷா இருக்கும்னு கூட அவங்களுக்கு தெரியாது. அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்க, டிவி பார்ப்பாங்க, தூங்குவாங்க, எழுந்துப்பாங்க. எனக்கு என்ன, நான் ஏதாவது செய்யணுமா இந்த குடும்பத்துக்குன்னு கூட கேட்க மாட்டாங்க. அப்படி வீட்லயும் சில பேர் இருப்பாங்க. வயதானவர்களை பத்தி நான் சொல்லல, இளைஞர்களே உண்டு அது மாதிரி, பெண்களே உண்டு, ஆண்களே உண்டு. இருக்காங்களா இல்லையா? அந்த மாதிரி சில பேர் அப்படி இருக்கக்கூடாதுங்கிறது தான் இந்த குறளுடைய ரொம்ப நம்ம முக்கியமா இந்த அதிகாரத்துல கற்கக்கூடிய விஷயம். 4வது குறள். குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட உயற்றிலவர்க்கு. குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட உஞற்றிலவர்க்கு. மடிமடிந்து அப்படின்னா இந்த சோம்பேறித்தனத்துல சிக்கினதுனால என்னாச்சுன்னா, மாண்டனா சிறப்பு மிக்கன்னு அர்த்தம். மாண்டனா செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல, சிறப்பு மிக்க. உஞற்றிலவர்க்குன்னா முயற்சி இல்லாதவர்களுக்கு. முயற்சி நல்லா சிறப்பா முயற்சி பண்ணும், முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய இதுக்காக நான் உழைப்பேன் அப்படின்னு அந்த முயற்சி இல்லை. ஏன்னா சோம்பேறித்தனத்தினால. மடிமடிந்து அப்படின்னா சோம்பேறித்தனத்தில் சிக்கி, மாண்ட உயற்றிலவர்க்கு அப்படின்னா சிறப்புமிக்க முயற்சி இல்லாதவர்களுக்கு என்ன ஆகும்னா, அவங்களுக்கு என்ன என்ன நடக்கும், அதனால குடி மடிந்து, குடும்பமோ சமூகமோ அவங்க 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 தலைவரா இருக்கக்கூடிய அவங்கள சார்ந்துள்ள அந்த நிறுவனம் வந்து
குட்டி மடிந்து எல்லா மக்கள்லாம் அப்படியே கஷ்டப்பட்டு இன்னும் அந்த கம்பெனியை விட்டு வெளியில போயிடுவாங்க, கஷ்டப்படுவாங்க. எத்தனையோ பேருக்கு எத்தனையோ விதமான கஷ்டம் இந்த ஒரு ஆளுடைய அலட்சிய போக்குனால வந்திருக்கு. குடி மடிந்து, அது மட்டும் இல்ல குற்றம் பெருகும். எல்லாருக்கும் என்ன ஆகும்னா சரியான வேலை வாய்ப்பு இருக்காது, சரியான நீதி வழங்க முடியாது. எத்தனை விஷயம் இருந்திருக்கும் பாருங்க. அந்த காலத்துல அரசர் தானே நீதி வழங்குவார். நம்ம நிறைய இந்த விஷயத்த பாக்குறோம். ஒரு தப்ப தட்டி கேட்க ஆள் இல்லை, எதுக்குமே அவர் வந்து பட்டுக்க மாட்டேங்கிறார், எதுக்குமே வந்து பாஸ் வந்து என்னன்னு கேட்க மாட்டேங்கிறார் அப்படின்னா குற்றம் பெருகும். மக்கள் குடிமடிந்தானே செத்து போயிடுவாங்க, லிட்ரல் மீனிங் இல்ல. மக்கள் கஷ்டப்படுவாங்க. அந்த நிறுவனத்துக்கு அவருக்கு மேல வேலை பார்க்கவங்களால முடியாது. அதோட ரொம்ப முக்கியம், குற்றம் பெருகும். அதுல நிறைய தவறான விஷயங்கள் நடக்கும். இந்த அரசாங்கம் வரைக்கும் நம்ம இது பண்ணி பார்க்கலாம். ஒரு தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க கண்ணை மூடிக்கொண்டு அலட்சிய போக்கோடு இருந்துட்டாங்கன்னு சொன்னா, சோம்பேறியாக இருந்துட்டாங்கன்னு சொன்னா, அவ்வளவுதான். அந்த மக்கள் கஷ்டப்படுவாங்க, குற்றங்களும் பெருகும். நீ சொல்றோம் இல்லையா, போதை, கலாச்சாரம், பெண்கள் வன்கொடுமை, கிரைம் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இல்லையா? எடுத்து பார்த்தா இன்க்ரீஸ் 5 வருஷத்துல எப்படி இருந்தது எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கோம். நம்மளோட கான்டெம்பரரி வேர்ல்ட ஒரே நாள்ல எல்லாம் மாறாது. ஆனா நிறைய முயற்சி செய்ய வேண்டி இருக்குங்கிறது தெரிகிறது. எல்லாருமே சேர்ந்து, இதுல நம்ம அரசியல்வாதிகளை மாத்திரம் சொல்லக்கூடாது. எல்லா மக்கள் அத்தனை பேருடைய விழிப்புணர்வு, அத்தனை பேருடைய ஒத்துழைப்பு எல்லாமே தேவைப்படுது. அப்ப எல்லாருமே வந்து தலைவன் மட்டும் இல்ல, தலைவன், தொண்டன், மக்கள் எல்லாருமே வந்து சோம்பேறித்தனம் இல்லாதவர்களாக, விழிப்புணர்வு மிக்கவர்களாக இருக்க வேண்டும் என்று தெரிகிறது. அடுத்த குறள். நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடு நீரார் காமக்கலன். நெடுநீர் மறவி மடி துயில் நான்கும் கெடு நீரார் காமக்கலன். கெடு நீரார் அப்படின்னா வாழ்க்கையில நான் நாசமா போகணும், ஒண்ணுக்குமே உதவாம போகணும் அப்படின்னு விரும்புகின்ற, அப்படி யாரா நினைப்பாங்களா? திருவள்ளுவர் இந்த சர்க்காஸ்டிக்கா சொல்ற விஷயத்துல வாழ்க்கையில நான் உருப்படவே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவன் விரும்பி ஏறக்கூடிய படகம் காமக்கலன். காமக்கலன்னா விரும்பி அடைகின்ற படகு. நான் போய் ஒரு போட்ல ஏறுறேன், அதே ஒரு ஓட்ட போட்டுன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா நான் வந்து பிழைக்க முடியாது, உயிர் பிழைக்க முடியாது. அதுதான் கெடுநீரார் காமக்கலன். தான் வாழ்க்கையில் அழிந்து போக வேண்டும் என்று நினைக்கின்ற ஒருவர் ஏறக்கூடிய படகு இந்த நான்கும்னு சொல்றாரு. இது நெடுநீர். நெடுநீர்னா காலம் தாழ்த்தி செய்தல். அதாவது தீர்க்க சூத்திரத்தா அப்படின்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல. அதாவது ஒரு காரியத்தை நீங்க ஒரு நாள்ல பண்ணி முடிக்கலாம், 2 நாள்ல பண்ணிக்கலாம். வேணும்ட்டே அதை இழுத்துட்டே போறது மெதுவா 1 வாரம் 10 நாள் நமக்கே தெரியும்ல. டைம் வந்து எலாஸ்டிக் தரேன், இதுக்குள்ள பண்ணணும்னா பண்ணி முடிக்கணும். அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எடுத்துக்கலாம். நீங்க மாச கணக்குல அப்படியே மெதுவா செய்யறது, அதுக்கு நெடுநீர்னு பேரு. ஒரு காரியத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுமோ அவ்வளவுதான் எடுத்துக்கலாமே தவிர அதுக்கு அதை காட்டிலும் ரொம்ப அதிகமா நேரம் எடுத்துக்கிறது இன்ட்ரெஸ்ட் இல்லாததுனால. மெதுவா குழந்தைங்களே ஹோம்ஒர்க் எழுதும் போதெல்லாம் பார்க்கலாம். நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப புரியுதுன்னா கடகடன்னு போட்டுரும். பிடிக்கல, பிடிக்காம உட்கார வச்சிங்க, ஒரு போடுறதுக்குள்ள அம்மாவோட தாவு தீர்ந்து போடும். அந்த மாதிரி நிறைய பேர் ஆபீஸ்லயே வேண்டா வெறுப்பா வேலை செய்யறது, எல்லா இடத்துலயுமே. அப்ப நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை நம்ம செய்யும் போது என்ன ஆகும்? மெதுவா செய்வோம், அலட்சியமா செய்வோம் இல்லையா? அதான் நெடுநீர். காலம் தாழ்த்தி செய்தல், அலக்கழிக்கிறது மத்தவங்களை. அப்புறம் மறவினா மறந்து போறது. இன்ஸ்பைட் ஆஃப் இன்னைக்கு இவ்வளோ ரிமைண்டர், இவ்வளோ எல்லா வசதியும் வச்சிருக்கோம், நம்மளே ஞாபகம் வச்சுக்க வேண்டாம், நம்ம ஸ்மார்ட் போன் ஞாபகம் வச்சுக்கோ இருந்தா கூட நிறைய பேர் தங்களுடைய கடமைகளை பொறுப்புகளை மறந்து விடுவார்கள். ஐயோ நான் மறந்துட்டேன், அவங்க சொன்னாங்க அன்னைக்கு அந்த மீட்டிங் இருந்தது, நான் மறந்துட்டேன். நீ சொல்ல முடியுமா இந்த காலகட்டம்? இன்னைக்கும் சொல்றவங்க இருக்காங்க. நான் ஏன்னா மனசுல அதுல போக்கஸ் இல்ல, அட்வர்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மனசுல போக்கஸ் இல்ல அதுல. அப்ப முதல் பிரச்சனை காலம் தாழ்த்தி செய்தல், நெடுநீர். அடுத்தது மறவி, மறவின்னு சொன்னா மறந்து போறது. மடினா 3வது சோம்பேறித்தனம். 4வது துயில். துயில்னா பெரும் தூக்கம். நிறைய பேர் ஆபீஸ் மீட்டிங்ல உட்கார்ந்து தூங்குறாங்க, சட்டமன்றத்துல தூங்குறாங்க, எங்க தூங்குறதுன்னு விவசாயம் இல்லாம தூங்குறாங்க. ஏன்னா இரவெல்லாம் பாத்தீங்கன்னா மொபைல் பார்க்க வேண்டியது, வேற ஏதோ பார்க்க வேண்டியது எல்லாம் பார்த்து வேலை செய்யற நேரத்துல வந்து பெரும் தூக்கம். ஸ்டூடெண்ட்ஸ் கிளாஸ்ல உட்காந்து தூங்குறாங்க. முறையற்ற தூக்கம். அதிகாலை வேளையில் தூக்கம். அதிகாலை வேளையில வந்து யாரெல்லாம் தூங்குறாங்களோ அவங்க கிட்ட திருமகள் வரவே மாட்டா, வறுமை வரும்னு சொல்லி. கரெக்ட் தானே? அதிகாலையில எந்திருக்காதவன், நீங்க நைட் ஷிஃப்ட் பாக்குறவங்களாம் விட்டுருங்க, எப்பயுமே எக்ஸப்ஷனை கொண்டு வரக்கூடாது. நீ நைட்டு நல்லா தூங்கிருக்கனா காலைல 5 மணி 6 மணிக்கு எந்திரிச்சு ஆகணும் இல்ல? எந்திரிச்சு நீ வேலையை பார்க்கலன்னு சொன்னா எப்படி உன்னிடம் முயற்சி இருக்காது? முயற்சி இல்லாதவனிடத்தில் திருமகள் வரமாட்டாள். இது ரொம்ப ஆழமா திருவள்ளுவர் இந்த 4 குற்றங்கள் நம்ம கிட்ட இல்லாம, அதாவது நம்ம எந்த செயலையும் காலம் தாழ்த்தி செய்யக்கூடாது, சரியான காரணம் இல்லாம எதையும் ஒத்தி போடக்கூடாது, அப்புறம் எதையும் மறக்க கூடாது, எழுதி வச்சுக்கணும், எப்படியோ ரிமைண்டர் போட்டு வச்சுக்கணும் போன்ல, பொறுப்பா இருக்கணும். அப்புறம் 3வது சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாது நம்ம கிட்ட, நேரத்தை வீணடிக்க கூடாது. 4வது தேவையற்ற தூக்கம். டயர்டா இருக்குன்னா தூங்கிட்டு வந்துடணுமே தவிர எப்ப பாரு வந்து அலர்ட்டா நம்ம வேலை செய்யற நேரத்துல எல்லாம் தூங்கி வழியறது, தூக்கத்தையே ஒரு பெரிய விஷயமா குளோரிஃபை பண்றது பண்ணக்கூடாது. இது 4ம் நம்ம கிட்ட ஜாஸ்தியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மதப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
நம்ம வாழ்க்கையில உருப்பட மாட்டோங்கிறத தான் திருவள்ளுவர் ஃபிகரேட்டிவா இந்த குறள்ல சொல்லியிருக்கார். கெடுநீரார் காமக்கலன். வாழ்க்கையில் தான் அழிந்து போக வேண்டும் என்று நினைப்பவர்கள் விரும்பி எறிகின்ற படகு. அப்ப இவன் ஒரு ஆள் போயிட்டான்னா பரவாயில்ல. இவனை நம்பி ஒரு பெரிய சமூகம் இருக்கிறது, நிறுவனம் இருக்கிறது, நாடு இருக்கிறதுன்னா அந்த தலைவன் அப்படி இருந்தா என்ன ஆகும்? நம்ம அரசியல் படிச்சுட்டு இருக்கோம், மறக்கக்கூடாது. அரசியல்ல தலைமை பண்புகள் படிச்சுட்டு இருக்கோம். ஆக நம்ம கிட்ட அந்த நான்கு பண்புகளும் இருக்கக்கூடாது. அவற்றை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று நாம் நன்றாக சிந்தித்து செயல்பட வேண்டும். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி வேதப் பொருளாய் மிக விளங்கி தீதற்றோர் உள்ளுதொறும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. ஓம் சாந்தி சாந்தி சாந்திஹி. ஹரிஹி ஓம் தத்சத். திருவள்ளுவர் திருமலரடிகள் போற்றி போற்றி. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய்.